இல்லை, இது நான் 2-3 தடவை சொல்லிட்டேங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் 18,000 ரூபா தருது. இதில் 3,000 மட்டும்தான் ஒன்றிய அரசு தருது. இந்த ஒன்றிய அரசு தர இந்த 3,000த்துக்கு இந்த பயனாளிகள் பட்டியலை போர்ட்டல் அவங்க தான் வெளியிடணும். அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம 15,000 தரணும். இது ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். மாநில அரசு 15,000 தருது. அவங்க கொடுக்குற அந்த 3,000த்துக்காக அந்த பட்டியலை அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தரணும். அந்த போர்ட்டல் 2-3 வருஷமாகவே ரிப்பேர் ஆகிருந்தது. அதுக்காக டிபிஹெச் 4-5 தடவை டெல்லிக்கு போய் அதை சரி பண்ணுற முயற்சியில் பண்ணி இப்போ தொடர்ச்சியாக போயின்னு இருக்குது. இப்போ கூட புதுசாக வர்ற பயனாளிகள் பட்டியலை அவங்க நிறைவு பண்ணி தேர்வு பண்ணி அனுப்புறதுல குளறுபடிகள், அதோடு வேகமாக அதை பண்ணின்னு இருக்கிறோம். தமிழ்நாடு நிதி ஒதுக்குறதுலையோ தமிழ்நாடு சார்பில் கொடுக்குற அந்த 15,000த்துலேயோ ஒரு நாளும் இங்கே இந்த குறை இல்லை. அவங்க கொடுக்குற அந்த பயனாளிகள் அந்த 3,000த்தை கொடுக்கறதுக்காகவே அந்த பயனாளிகள் பட்டியல் தாமதம் ஒன்றிய அரசால் ஏற்படுகிறது. அதையும் சரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்த போது அதையும் கூட எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவரும் அதை சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்.